ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் யூஜிக்கான கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து எப்போ நடைபெறும், உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் என்ன, கட் ஆஃப் மார்க் என்ன, இதை பார்த்தினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்தியாவிலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாருமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல ஒரு மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த மெயிலுக்கு தான் உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. இப்போதைக்கு எனக்கு வந்து பார்த்தா திருவண்ணாமலை காலேஜ் வந்து அட்மிஷனுக்கான கால் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் எந்தெந்த காலேஜுக்குலாம் அப்ளை பண்ணீங்களோ அந்தந்த காலேஜ்லேருந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து மெயிலுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ உங்கள் மெயிலை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜுமே வந்து பார்த்தா அவங்களுக்கான அட்மிஷன் கால் லெட்டர் வந்து அனுப்பிட்டாங்க. ஒரு சில காலேஜ் மட்டும் தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அவங்களும் வந்து பார்த்தா ஸோ நாளைக்கு இல்லை அதுக்கு மறுநாள் வந்து பார்த்தா கண்டிப்பாக அனுப்பிடுவாங்க. ஸோ உங்கள் மெயில் ஐடியை கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தேன் எனக்கு வந்து திருவண்ணாமலை காலேஜ்லேருந்து அட்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம வந்து பார்த்தலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தேன் எனக்கு வந்து மெயில் வந்திருக்கு. அதாவது டிவிஎம் அட்மிஷன் யூஜி 2021-2022 கால் லெட்டர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து காலேஜ் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை பட்ட மாணவர் சேர்க்கை 2021-2022 வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே மாணவருடைய பெயர் என்ன, அவங்க அப்பா பெயர் என்ன, அதுக்கு அடுத்து உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலோ அந்த கோர்ஸோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் என்னன்றத அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்தா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க். ஓகேங்களா? ஓகே, அது கீழே வந்து பார்த்தா உங்களுக்கான கம்யூனிட்டி என்ன அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 2021-2022 கல்வி ஆண்டிற்கான பொது கலந்தாய்வில் தாங்கள் 31/8/2021 அன்று காலை 9:30 மணிக்கு சேர விரும்பும் பாடப்பிரிவிற்கான துறையை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 31/8/2021 காலை 9:30 மணிக்கு வந்து பார்த்தா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா மெயிலில் வந்து உங்களுக்கான கவுன்சிலிங் டேட் எப்போ அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு போய்ட்டு நீங்கள் உங்களுக்கான கவுன்சிலிங் வந்து அட்டன் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோடைய +1 +2 மார்க் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து டெம்பரரி மார்க் ஷீட் இருக்கும். ஸோ அந்த டெம்பரரி மார்க் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் அல்ல, உங்களுக்கான டிசி எடுத்துக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுடைய 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய பேங்க் புக்கோட ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க, ஜெராக்ஸும் வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கீழே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. குறித்த காலத்தில் வர தவறினால் தங்கள் சேர்க்கை இழக்க நேரிடும். தவறினாலோ அல்லது சான்றிதழ் விவரங்கள் தவறாக இருந்தாலோ தங்களின் தற்காலிக தெரிவு ரத்து செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க சொன்ன டேட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் 2 ரவுண்ட் 3லாம் இருக்கும். ஸோ அதில் கிடைக்கிறது வந்து பார்த்தா ஒரு சில நேரத்தில் கிடைக்காம கூட போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே போயிட்டு நீங்கள் உங்களுக்கான கவுன்சிலிங் அட்டன் பண்ண பாருங்க. ஓகேங்களா? ஓகே, அது கீழே வந்து பார்த்தா ஃபீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கோர்ஸ்க்கு எந்தெந்த மாதிரி ஃபீஸ்லாம் பே பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிஏ பிகாம்க்கு வந்து ₹2145 நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணியாகும். இதுவே பிஎஸ்சி அதாவது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் பிஎஸ்சி இருக்குன்னா அதுக்கு நீங்கள் ₹2165 வந்து பேமெண்ட் பண்ணியாகணும். இதுவே பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிகாம் சிஏவாக தான் ₹1580 நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தா நீங்கள் வந்து சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தனா எக்ஸ்ட்ராவாக வந்து ₹200 ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கீழே வந்து பார்த்தா ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே கீழே கொடுத்தா பாருங்க, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்துட்டு செக் யுவர் ரேங்க்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வந்து பார்த்தா திருவண்ணாமலை காலேஜ் வர அட்மிஷனுக்கான அஃபிஷியல் வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் அட்மிஷனுக்கான செப்பரேட்டாக லிங்க் வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான மற்ற இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தா திருவண்ணாமலைக்கான அஃபிஷியல் வெப்சைட்கான லிங்க். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தா இப்போதைக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனியாக வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தா உங்களுடைய மெயிலுக்கு வந்து செக் பண்ணவே எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வரும். ஓகேங்களா? ஓகே, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, அட்மிஷன் 2021-2022 கொடுத்துருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த காலேஜில் யார் யாரெல்லாம் ரேங்க் லிஸ்ட் எடுத்திருக்காங்க டாப்லேருந்து கடைசி வரைக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து ஜென்ரலாக வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸ் எதுவுமே கிடையாது. ஜென்ரலாக யார் யார் என்னென்ன ரேங்க் அப்படின்றது வந்து பார்த்தா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்றா வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து லோட் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா ஓப்பன் ஆயிடுச்சு.
இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து குடுத்துட்டாங்க. ஸோ கீழயே குடுத்துருக்காங்க பாருங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ் திருவண்ணாமலைக்கு மட்டும் தான் வந்து பார்த்தா இந்த ரேங்க் லிஸ்ட் குடுத்துருக்காங்க. இந்த மாரி ஒவ்வொரு காலேஜுக்குமே செப்பரேட்டா குடுத்துருப்பாங்க. ஸோ மெயில் ஐடி கரெக்ட்டா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தா 386 தான் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ கீழே வந்து மொத்த கட் ஆஃப்மே வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டூடண்ட்டுக்கான கட் ஆஃப்மே வந்து குடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தா ஜென்ரலா வந்து குடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே. ஸோ கம்யூனிட்டி வைஸ்ல குடுக்கல. ஸோ எல்லாமே ஜென்ரலா வந்து குடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ அது கீழே வந்து பார்த்தா தமிழ் ரேங்க் லிஸ்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தா இங்கிலீஷ் ரேங்க் லிஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்ல யாரெல்லாம் டாப்ல இருக்காங்க, இங்கிலீஷ்ல யாரெல்லாம் டாப்ல இருக்காங்க அப்படின்ன மாரி ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க ஓனா வந்து செக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து தெரிய வந்துரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அது கீழ வந்து பார்த்தா கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கவுன்சிலிங் எப்பப்பலாம் நடைபெறும் அப்படின்ற மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ திருவண்ணாமலை காலேஜ்க்கான கவுன்சிலிங் உடைய டேட்லாம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஷெட்யூல் கவுன்சிலிங் ஃபார் ஃபேஸ் 1 வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க. பிஎஸ்சி, பிகாம், பிகாம் சிஏ, பிபிஏ, பிஏ ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கான கவுன்சிலிங் டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 400லேருந்து 331 வரைக்கும் கட் ஆஃப் மார்க் யாரெல்லாம் இருக்கீங்களோ, அதாவது 331லேருந்து 400 வரைக்கும் யாரெல்லாம் கட் ஆஃப் வச்சிருக்கீங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து 31/8/2021 அன்னைக்கு வந்து கவுன்சிலிங் டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த கட் ஆஃப்ல இருக்க எல்லாருமே அந்த டேட்ல போயிட்டு கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தா 318லேருந்து 330 வரைக்கும் உள்ள கட் ஆஃப் மார்க் எல்லாமே 2/9/2021 அன்னைக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா 307லேருந்து 317 வரைக்கும் கட் ஆஃப் உள்ளவங்க வந்து 4/9/2021 அன்னைக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தா நெக்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பிஏ இங்கிலீஷ்க்கு மட்டும் செப்பரேட்டா கவுன்சிலிங் டேட் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது 100லேருந்து 86க்குள்ள யாராவது கட் ஆஃப் இருக்கீங்களோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 8ஆம் தேதி குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 85.99லேருந்து 83 வரைக்கும் உள்ளவங்களுக்கு, ஸோ 9ஆம் தேதி வந்து கவுன்சிலிங் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிஏ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செப்பரேட்டான கவுன்சிலிங் டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் ஏத்த மாரி கவுன்சிலிங் டேட் வந்து செப்பரேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கு கீழ வந்து பார்த்தா ஸ்பெஷல் கோட்டா வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எப்ப குடுத்துருக்காங்க, டிஃபரண்ட் ஏபிள்ட் பர்சனுக்கு எவ்வளோ, ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ, என்சிசிக்கு எவ்வளோ அப்படின்ன மாரி ஸோ ஒவ்வொன்னா வந்து பார்த்தா தனித்தனியா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில போயிட்டு வந்து செக் பண்ணவே மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிடும். ஓகே. இத வந்து பார்த்தா ரேங்க் லிஸ்ட், அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ரேங்க் லிஸ்ட் என்ன எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்க. இதிலே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தனியா வந்து பார்த்தா கவுன்சிலிங் வந்து நடைபெறும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கான கவுன்சிலிங் டேட் எல்லாமே இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்க மெயில் மட்டும் நீங்க அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா உங்க மெயில் ஐடிக்கு உங்களுக்கான அட்மிஷன் பத்தின கவுன்சிலிங் பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் மெயில்ல வந்து குடுத்துருவாங்க. ஸோ அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க. இன்கேஸ் மெயில் வரலனாலும் டைரக்ட்டா உங்களுடைய காலேஜ்க்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. ஸோ மத்த இன்ஃபர்மேஷன அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ வந்து நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.